கேட்கல. திருவண்ணாமலையில கேட்ட அதே மாதிரியான சத்தம், அதே பொண்ணோட குரல் இப்போ ரிஷியோட ரூம்குள்ளேயும் கேட்டிருக்கு. கேட்ட அந்த குரலை கேட்டதும் ரிஷிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சாங்க. டக்குன்னு தூக்கமெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியும். டக்குன்னு எழுந்து உட்கார்ந்தவரு ரூம் ஃபுல்லா சுத்தி சுத்தி பாக்குறாரு. அந்த உருவம் இங்கதான் எங்கேயாவது இருக்கான்னு பார்த்துட்டே இருக்கும்போதுதான் அவருக்கு இவரோட ரூம்குள்ளேயே அந்த உருவம் ஒரு மூலையில நிக்கிற மாதிரி பார்த்திருக்காரு. அதே தோற்றத்துல அதே வெள்ளை கலர்ல ட்ரெஸ் போட்ட மாதிரி அதே மாதிரிதான் பார்த்திருக்காருங்க. ஹாய் நண்பர்களே, இன்னைக்கான வீடியோ நமக்கு எங்க இருந்து வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, திருவண்ணாமலை மாவட்டத்துல நடந்த ரொம்பவே திகிலான அமானுஷமான நிகழ்வுங்க. தாத்தா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி போயிருக்காரு ஒரு நபர். லீவ் எடுத்துட்டு போயிருக்காருங்க. அங்க அவரோட தாத்தா வீட்டுல அவருக்கு நடந்த ரொம்பவே அமானுஷமான ரொம்பவே திகிலான நிகழ்வு பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ எப்பவும் போல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் த்ரில்லிங்காகவும் இருக்க போது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி தொடர்ந்து ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்லாம் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சினோ ஸ்டோரிஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கன்லாம் ஆல் கொடுத்து வைங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். ஓகே நண்பர்களே, தொடர்ந்து நம்மளோட சேனலுக்கு லைக், ஆதரவு எல்லாமே கொடுத்துட்டு இருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோட இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ரிஷி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபருங்க. அவர் வந்து சென்னையில தான் அவங்களோட குடும்பமே இருந்திருக்கு. அவங்களோட தாத்தாவோட வீடு தான் திருவண்ணாமலையில இருந்திருக்கு. அவங்களோட தாத்தாவோட வீடு அப்படின்னா ரொம்பவே பழங்காலத்து வீடாங்க. அந்த வீட்டை சுத்தி நிறைய மரங்கள், செடிகள், தோட்டங்கள் அந்த மாதிரி ரொம்பவே பசுமையா இருக்குமாம். அந்த காரணத்தினாலே ரிஷி அப்படின்றவர் என்ன பண்ணுவார்னா, வருஷத்துல ஒரு டைம் தாத்தாவோட வீட்டுக்கு போவாராங்க. போயிட்டு ஒரு 10 நாள் தங்கி இருந்துட்டு வருவாராம். அதே போலதான் இந்த முறை என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட குடும்பம் எதுவும் வரலங்க. ரிஷி மட்டும்தான் போயிருக்காரு. அங்க தாத்தாவோட வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி சென்னையில அவரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அங்க கம்பெனில லீவு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் இவரும் அங்க திருவண்ணாமலைக்கு போறாருங்க. திருவண்ணாமலைக்கு போறாரு அப்படின்றது எல்லாருமே மொத்தமா அவங்களோட ஃபேமிலியே எப்பவுமே சேர்ந்து போவாங்களாம். இந்த முறை அவர் மட்டும் தானே போறாரு. அதனால அவங்களோட அம்மா அப்பா, அவங்க தாத்தா பாட்டிக்கு இதெல்லாம் சொல்லணும், இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொருள் எல்லாம் அவர்கிட்ட கொடுத்து விட்டுருக்காங்க. அதையும் எடுத்துக்கிட்டு அவரும் திருவண்ணாமலைக்கு போயிட்டாருங்க. போனதுக்கு அப்புறமா அன்னைக்கு பேரன் வந்திருக்கான் அப்படின்ற காரணத்தினால தாத்தாவோ கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்திருப்பார் போலங்க. படுக்கையா கட்டில தான் இருந்திருக்காரு. பாட்டி மட்டும்தான் அவரை வந்து வரவேற்று அதுக்கப்புறம் பேரன் வந்திருக்காரு இல்லையா, ஆசாசையா எல்லாமே செஞ்சு கொடுத்து அவரும் அங்கேயே அன்னைக்கு நைட்டு தங்குறாருங்க. தங்கறதுக்கு முன்னாடி அவங்களோட பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, இந்த முறை தாங்க அவர் அதையும் சொல்லியிருக்காங்க. பாட்டி வந்து அவர்கிட்ட அந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவரோட அந்த தாத்தாவோட வீடு ரொம்பவே பழைய வீடாங்க. ரொம்ப பழைய வீடுன்னா செவரெல்லாம் டேமேஜ் ஆகிற அளவுக்கு அந்த மாதிரி இல்லை, ஆனா ரொம்பவே பழமையான வீடா. கட்டி எப்படியும் 100 வருஷத்துக்கு மேல இருக்குமாம். அவ்வளவு பழமையான வீடம். அந்த வீட்டுக்கு நடுவுல, அதாவது என்ட்ரன்ஸுக்கு பக்கத்திலேயே ஒரு பெல் ஒண்ணு கட்டியிருக்காங்க, மணி. அந்த மணியை வந்து யாருமே தொடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாட்டி இந்த முறை மட்டும் ஏன் நம்ம கிட்ட சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ரிஷிக்கு கொஞ்சம் யோசனை இருந்தாலும் அவர் அதை பெருசுபடுத்தாம அவருக்குன்னு ஒதுக்குன்னு அந்த ரூம்ல போய் படுத்துட்டாராங்க. படுத்து நல்லா ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டாராங்க. அதுக்கப்புறமா அங்க அவங்களோட வீட்டுக்குள்ள சின்ன விஷயங்களை நோட் பண்றாரு. என்ன நோட் பண்றாருன்னா, எல்லாருமே தூங்க ஆரம்பிச்சுட்டாங்க. தாத்தா வந்து வெளியே கொஞ்சம் வராண்டா மாதிரி இருக்கு, அந்த இடத்துல படுத்துருக்காங்க. தாத்தாவோட கட்டிலுக்கு பக்கத்திலேயே பாட்டி படுத்துட்டு இருக்காங்க. இங்க ரிஷி வந்து அவரோட ரூம்ல படுத்துட்டு இருக்கும் போது திடீர்னு யாரோ அந்த பக்கம் இந்த பக்கம் நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்திருக்குங்க ரிஷி அப்படின்றவருக்கு. அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, பாட்டி தான் நம்ம தூங்கிட்டுமா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் திரும்பி பார்த்திருக்காரு. திரும்பி பார்க்கும்போது அவருக்கு வந்து நிழல் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. யாரோ அந்த பக்கம் போற மாதிரியான நிழல் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. சரி, ஓகே, நம்ம நினைச்ச மாதிரி பாட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அதை பெருசுபடுத்தாம மீண்டும் தூங்க ஆரம்பிச்சுட்டாராங்க. நல்லா கொஞ்ச நேரம் தூங்கிட்டு இருந்த அந்த நபருக்கு ஒரு சத்தம் கேட்டிருக்கு. அழுதுகிட்டே, நான் சாகிறதுக்கு காரணமா இருந்தவனை இன்னுமே விட்டு வச்சிருக்கீங்களே, அவனை எதுவுமே பண்ண முடியாதா, யாருமே எதுவுமே கேட்க மாட்டீங்களா, என்னோட சாவுக்கு நியாயமே கிடைக்காதா அப்படின்னு சொல்லி அழுகிற மாதிரி ஒரு பொண்ணு வந்து அழுகிற மாதிரி சத்தம் கேட்டுட்டே இருந்திருக்குங்க. இந்த ரிஷி அப்படின்றவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, கொஞ்சம் பயத்தோட எழுந்து மெதுவா வெளியே வர்றாரு. வெளியே வந்து அவரோட அந்த ரூமோட கதவை ஓபன் பண்ணி பார்த்தா அங்க வந்து அவங்களோட பாட்டியும் தாத்தாவும் நல்லா தூங்கிட்டு இருக்கிற மாதிரி படுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு
இவருக்கு வந்து எந்த சத்தமுமே கேட்கலையா, இல்ல கேட்டும் கேட்காத மாதிரி அவங்க படுத்துட்டு இருக்காங்களா அப்படின்றது இவருக்கு தெரியலையாம். அதுக்கப்புறம் மீண்டும் மீண்டும் அந்த அழுகிற மாதிரியான அந்த குரல் வந்து கேட்டுட்டே தான் இருந்திருக்கு இவருக்கு. எங்க இருந்து இந்த சத்தம் வருது? ஒருவேளை பக்கத்து வீட்டுல டிவி ஓடுதோ, இல்ல வேற ஏதாவது வெளியே பேசுறவங்க, வெளியே யாருக்காவது சண்டை இருந்து அவங்க பேசுறது, இந்த மாதிரி ஏதாவது இருக்குமோ அப்படின்னு சொல்லி அந்த ரிஷி அப்படின்றவரும் அங்க ரூம்ல இருந்து வெளியே வர்றாருங்க. வெளியே வரவே அங்க பெல் மாதிரி ஒண்ணு கட்டி வச்சிருக்காங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு பக்கத்துல வந்ததுக்கு அப்புறமா பார்த்தா சடனா அவருக்கு அங்க ஒரு உருவம் தெரிஞ்சிருக்குங்க. அந்த உருவம் எப்படியும் ஒரு 15 வயசு இருக்கிற ஒரு பொண்ணோட உருவமா இருந்திருக்கு. அங்க அந்த பெல்லுக்கு பக்கத்துலயே அந்த உருவம் நின்றுகிட்டே தலைமையில இப்படி கைய வச்சுட்டு அழுதுகிட்டே பேசுற மாதிரியும் இருந்திருக்கு. கூடவே அந்த பொண்ணு வந்து முடியெல்லாம் விரிச்சு போட்டு வெள்ளை கலர்ல ட்ரெஸ் போட்ட மாதிரி அங்க நின்று அழுதுட்டு இருந்திருக்காங்க. இதை பார்த்த ரிஷி அப்படின்றவரு, யாருடா இந்த பொண்ணு இவ்வளவு நேரம் வரைக்கும் இங்க இல்லவே இல்லை, இப்ப எப்படி திடீர்னு வந்தா அப்படின்னு சொல்லி இவருக்கு உடம்பு கை காலெல்லாம் நடுங்கிருச்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவரோட நடையை வந்து பின்னோக்கி வைக்க ஆரம்பிச்சிருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடியே நடந்துகிட்டே வந்தவர் அந்த பொண்ணோட உருவத்தை பார்த்துட்டே தாங்க இருந்திருக்காரு. இவரோட ரூம் பக்கமா வந்துட்டாராம். அதுவும் திரும்பி கூட பார்க்காம பின்னாடியே தான் நடந்து வந்திருக்காரு. பார்த்தா அங்க ரூம் கிட்ட இருந்து பார்க்கும்போது அந்த உருவம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொடூரமான உருவமா மாறுற மாதிரியும் இருந்திருக்கு. கூடவே அந்த பொண்ணோட தலை ஃபுல்லாவே ஏதோ அங்கங்க கயிறெல்லாம் கட்டியிருக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் இந்த தாய்த்துங்கெல்லாம் கட்டியிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தலை ஃபுல்லா அந்த முடியில எல்லாம் அங்கங்க இருக்கிற மாதிரியும் பார்த்திருக்காரு. பார்த்த நபருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. இது என்னடா, நம்ம இவ்வளவு நாளா இவ்வளவு வருஷமா நம்ம தாத்தா வீட்டுக்கு வந்திருக்கோம், இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு நிகழ்வை நம்ம பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லி இவரும் குழப்பத்தோடைய அவங்களோட தாத்தா பாட்டியை எழுப்பலாம் அப்படின்னு தாத்தாவோட பக்கமா போயிட்டாங்களாங்க. பக்கமா போனதுக்கு அப்புறமா பார்த்தா டக்குன்னு அந்த பெல் சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிருக்குங்க. இந்த பெல் ஃபர்ஸ்ட் மணி அடிக்கும் போது இங்க ரிஷிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. பயத்தோட உச்சக்கட்டத்துக்கே போயிட்டாராம். அதுக்கப்புறம் அங்க தாத்தாவோட பக்கத்துல தானே நின்றுட்டு இருக்காரு. அவர் தாத்தாவை வேக வேகமா எழுப்புறாங்க, பாட்டி வேக வேகமா எழுப்புறாங்க. அந்த பெல் சத்தம் கேட்டதும் அவங்களுமே துள்ளி எழுந்துட்டாங்களாங்க. ஒருவித பயத்தோட அவங்களோட முகம் பாத்தீங்கன்னா ஏதோ பார்த்து பயந்த மாதிரி, ஐயோ ஏதோ நடக்க போதே அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டியும் புலம்பிக்கிட்டே 2 பேரும் எழுந்து உட்கார்றாங்க. அவங்க தாத்தா எழுந்து மட்டும்தான் உட்காருவாரு போலங்க, நடக்க மாட்டாரு போல. எழுந்து அவரும் உட்கார்ந்துட்டாருங்க. இங்க பாட்டியும் எழுந்து உட்கார்ந்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன தாத்தா, என்ன பாட்டி, இப்போ ஒரு பெல் அடிச்சதுக்கு இந்த மாதிரி பயப்படுறீங்க அப்படின்னு சொல்றதுக்கு அப்புறம் அவங்களோட பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, ஒரு முறை இந்த பெல்லு அடிக்கும் போதெல்லாம் யாரோ ஒருத்தர் செத்துருவாங்கப்பா, இந்த தடவை என்ன ஆக போதோ தெரியலையே, யார் சாக போறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவங்களோட பாட்டி கதறிட்டு இருந்திருக்காங்க. இதனாலதான் நம்மள வந்து அந்த பாட்டி பெல் அடிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு இவரு அங்க பார்த்த அந்த விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும் போதெல்லாம் அவங்க தாத்தா என்ன பண்றாங்கன்னா, கண்டிப்பா அவ என்னை விட மாட்டா, அவதான் வந்து அடிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி அவரும் புலம்புறாருங்க. யார சொல்றாங்க, என்ன பண்றாங்க அப்படின்றது ரிஷிக்கு புரியாமலே கொஞ்ச நேரம் வரைக்கும் அப்படியே என்ன நடக்குது அப்படின்றத பார்த்துட்டு மட்டும்தான் இருந்திருக்காரு. என்ன ஆச்சு அப்படின்றது அவருக்கு புரியவே இல்லை. அதுக்கப்புறம் அவங்களோட தாத்தாவை கொஞ்சம் கொஞ்சமா சமாதானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட பாட்டியும் படுத்துட்டாங்க. ரிஷியும் அவங்களோட ரூம்ல போய் படுத்துட்டாராங்க. படுத்து அடுத்த நாள் காலையில ரிஷி எந்திரிச்சு வரும்போதெல்லாம் அவங்களோட பாட்டி இன்னும் பயங்கரமா அழுதுட்டு இருந்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் பக்கமா நெருங்கி போனதுக்கு அப்புறம் பார்த்தா அவங்களோட தாத்தா இறந்து போயிட்டாருங்க. இந்த முறை பெல் அடிச்சது தாத்தா இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ரொம்ப சோகத்தை ஆழ்ந்துட்டாராங்க. அடுத்தது தாத்தாவோட அந்த இறுதி சடங்குலாம் செய்யணும். ரிஷியோட தாத்தா பாட்டி அப்புறம் அவங்களோட அம்மா அப்பா எல்லாருமே வரணும் இல்லையா, அவங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா அந்த இறுதி சடங்குலாம் செஞ்சு முடிச்சுட்டு அவங்களோட சொந்தக்காரங்க எல்லாருமே கிளம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ரிஷி அதுக்கப்புறம் அவங்களோட குடும்பம் மட்டும்தான் இங்க தங்கி இருந்திருக்காங்க. அதுவும் பாட்டிக்கு துணையா இருக்கணும் அப்படின்றதுக்காக தங்கி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்களோட பாட்டி கிட்ட போயிட்டு ரிஷி கேக்குறாருங்க, ஏன் பாட்டி அந்த பெல் அடிச்சா ஏன் சாகுறாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அவங்களோட பாட்டி, உனக்கு எதுவும் தேவையில்லை, நீ அமைதியா போய் படுத்து தூங்கு, இதை பத்தி நீ யோசிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்காங்க. சரின்னு ரிஷியும் ரூம்க்கு வந்துட்டாராங்க. அன்னைக்கு நைட்டு மீண்டும் ரிஷி மட்டும்தான் அந்த ரூம்ல படுத்திருக்காரு. அவங்களோட தாத்தா இறந்து போயிட்டாரு பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு பக்கத்துல அவங்களோட பாட்டி படுத்துட்டு இருக்காங்க. இவங்களோட ஃபேமிலி தனியா ஒரு ரூம்ல படுத்துட்டு இருந்திருக்காங்க, ரிஷியோட அம்மா அப்பா. அன்னைக்கு ரிஷி நல்லா ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கும்போது மீண்டும்
ஒரு 15-16 வயசு உள்ள ஒரு பொண்ணு மெதுவா நடந்து வர மாதிரியும் வந்திருக்கு. வந்த பொண்ணு முன்னாடி நாள் சொல்லி அழுத மாதிரி அதே மாதிரி அழுகிற குரல் கேட்டிருக்குங்க. இந்த முறை ரிஷி வந்து வெளியே போகவே இல்லையாம். அங்க ஜன்னல் பக்கத்திலேயே நின்று பார்த்துட்டே இருந்தாராங்க. கரெக்டா மணி பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 2:30-2:45 இருக்குமா. அவ்வளோ நேரத்துக்கு அங்க வந்து அழுகிற சத்தத்தோட மெதுவா ஒரு உருவம் உருவாகுதுங்க. அந்த உருவம் எப்படின்னா ஃபர்ஸ்ட் தலை, அதுக்கப்புறம் அப்படியே கீழே எல்லா பார்ட்ஸும் வர மாதிரி இருந்திருக்கு. அதுவும் வெள்ளை கலர்ல ட்ரெஸ் போட்ட மாதிரி இருந்திருக்கு. இந்த முறையும் அவர் பார்க்கும்போது முடியெல்லாம் தலையெல்லாம் அப்படி விரிச்சு போட்டுட்டு அங்கங்க கருப்பு கலர் கயிறு கட்டின மாதிரி அந்த மாதிரி பார்த்துருக்காரு. இது யாரா இருக்கும் அப்படின்னு நல்லா ஒத்து பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தா இவருக்கு தெரிஞ்சிருச்சுங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷியோட அக்கா முறையில் உள்ள ஒரு பொண்ணு 15 வயசுல இறந்து போனா அதே பொண்ணோட உருவம் தான் அங்க நின்று அழுதுட்டு இருக்கு அப்படின்றது இவருக்கு தெரிஞ்சிச்சு. அதை பார்த்ததும் இவருக்கு இவ்வளவுதான் பயனே இல்லையாங்க. அக்கா முறைதான் இருந்தாலும் ஒரு ஆன்மாவை பார்த்தா எப்படி இருக்கும், அப்போதான் அவருக்கு அது ஆன்மா அப்படின்றதே நல்லாவே இவருக்கு புரிய வந்திருக்கு. மேலெல்லாம் சிலிர்த்துருச்சாங்க. ஒரு ஆன்மா அங்க நின்று அழுதுட்டு இருக்கிறது கண் கூட எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்காங்க, என்ன நடந்துச்சு, என்ன ஆச்சுன்னு புரியாமலே இவரும் அடுத்த நாள் காலையில மீண்டும் இவங்களோட பாட்டிகிட்ட போய் கேட்குறாங்க. அப்படி அவங்களோட பாட்டிகிட்ட கேட்கும்போதுதான் என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியாங்க இவர் இப்போ வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. 15 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட வீட்டில் ஒரு பொண்ணு 15 வயசுல இருந்திருக்காங்க. அவங்களோட பேர் பார்த்தீங்கன்னா ரஞ்சனி. இந்த ரஞ்சனி அப்படின்றவங்க வந்துட்டு நல்ல சுட்டியான பொண்ணு, எல்லாரோடையும் கலகலன்னு பேசக்கூடிய ஒரு பொண்ணு தான். அந்த பொண்ணு திடீர்னு ஒரு நாள் இதே மாதிரி ஒரு நைட்ல அந்த பொண்ணாவே தானாவே போயிட்டு பெல் அடிச்சிருக்காங்க. பெல்ல அடிச்சதுமே அந்த பொண்ணு வந்துட்டு அடுத்த நாள் காலையில இறந்து போயிருக்காங்க. என்ன காரணம், எதுக்காக இறந்தாங்க அப்படின்றதே தெரியவே இல்லையாங்க. அடுத்தது அந்த பொண்ணோட இறுதி சடங்குலாம் செஞ்சு முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா ஒரு முறையும் இந்த பொண்ணோட உருவம் வந்து அங்க பெல் அடிக்கும் போதெல்லாம் யாரோ ஒருத்தர் இறந்து போயிருவாங்களா. இதை வந்து அவங்க பாட்டி சொன்னதும் இவருக்கு அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு பிடிக்கவே இல்லையாங்க. அடுத்தது பெல் அடிக்கிறதுக்குள்ள நம்ம ஏதாவது பண்ணி நம்ம வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அடுத்த நாள் காலையில அவங்க பாட்டிட்டு கேட்டுட்டு இருந்தாரு பார்த்தீங்களா. அன்னைக்கே என்ன பண்றாருன்னா அவங்களோட ஊருக்கு கிளம்புறாருங்க. கிளம்பி அங்கேயும் போயிட்டாருங்க. போறதுக்கு முன்னாடி என்ன பண்றாருன்னா அங்கதான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்காரு. அந்த வீட்டுல ஒரு மரப்பெட்டி மாதிரி இருந்திருக்கு. அந்த பெட்டி ஓபன் பண்ணி கூட பார்க்காமலே பாட்டியோட ஞாபகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டியை வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருக்காரு. வீட்டுக்கு எடுத்துட்டு போனதுக்கு அப்புறமா அன்னைக்கே வந்த டயர்ட்ல எல்லாம் அன்னைக்கே தூங்கிட்டாராங்க. அன்னைக்கு நல்லா தூங்கிக்கிட்டே இருக்கும்போது மீண்டும் ரிஷி அப்படின்றவருக்கு ஒரு குரல் கேட்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் பழைய வீட்டில் திருவண்ணாமலையில கேட்ட அதே மாதிரியான சத்தம், அதே பொண்ணோட குரல் இப்போ ரிஷியோட ரூம்குள்ளேயும் கேட்டிருக்கு. கேட்ட அந்த குரலை கேட்டதும் ரிஷிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சாங்க. டக்குன்னு தூக்கமெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. டக்குன்னு எழுந்து உட்கார்ந்தவரு ரூம் ஃபுல்லா சுத்தி பார்க்குறாரு. அந்த உருவம் இங்கதான் எங்கேயாவது இருக்கான்னு பார்த்துட்டே இருக்கும்போது தான் அவருக்கு இவரோட ரூம்குள்ளேயே அந்த உருவம் ஒரு மூலையில நிக்கிற மாதிரி பார்த்துருக்காரு. அதே தோற்றத்துல அதே வெள்ளை கலர்ல ட்ரெஸ் போட்ட மாதிரி அதே மாதிரி தான் பார்த்துருக்காருங்க. இந்த முறை என்ன சொல்லுதுன்னா, இன்னொருத்தன் இருக்கான், அவனை முடிக்காம நான் போக மாட்டேன், இன்னொருத்தன் இருக்கான், அவனை முடிக்காம போக மாட்டேன், என்னோட சாவுக்கு நான் நியாயம் தேடாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த உருவம் வேகமா ஒரு குரல் பயங்கரமா சத்தமா பேசிட்டு டக்குன்னு அங்க இருந்து மறைஞ்சு போயிருச்சாங்க. எந்த இடத்துல மறையுதுன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா இவர் அந்த மரப்பெட்டி வச்சிருந்திருக்காரு. அந்த இடத்துல உள்ள மூலையில இருந்து தான் மறைஞ்சு போயிருக்கு. அதுக்கப்புறமா தான் அவர் கவனிக்கிறாரு, அங்க இருந்து நம்ம அந்த மரப்பெட்டி எடுத்துட்டு வந்தோம்ல, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அந்த பெட்டியை ஓபன் பண்ணி பார்த்தா அங்க வந்துட்டு ஒரு பொண்ணோட வளையல், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பொருட்கள் எல்லாம் இருந்திருக்கு. இது எல்லாமே அவங்களோட அக்காவான ரஞ்சனி அப்படின்றவங்களோட திங்ஸ் தான் போல. இந்த பொருளை எடுத்துட்டு வந்ததுனாலதான் நம்ம பின்னாடியே வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு கை கால் புரியலங்க. இதை எங்க கொண்டு போய் போடலாம், அடுத்து என்ன பண்ணலாம், அந்த பொண்ணோட ஆன்மா வேற நம்ம பின்தொடர்ந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கும் ஒன்னும் புரியாமலே குழப்பத்தோட இருந்திருக்காரு. அடுத்த நாள் காலையில என்ன பண்றாங்கன்னா அவங்களோட அப்பா அம்மா கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன் அந்த பொண்ணு இறந்து போச்சு, எப்படி இறந்து போச்சு அப்படின்ற விஷயத்தெல்லாம் கேட்கும் போதுதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆல்ரெடி இவங்களோட தாத்தா பாட்டி வீட்டில் வந்துட்டு ஏதோ ஒரு கருப்பு பூஜை மாதிரி ஒன்று பண்ணியிருப்பாங்க போலங்க. மாந்திரிகரெல்லாம் வச்சு ஏதோ சம்திங் பூஜை பண்ணியிருந்திருக்காங்க. கெட்ட ஆன்மாக்களை விரட்டுறதுக்கா இல்லை என்னத்துக்கு பண்ணினாங்கன்னு தெரியல, ஆனால் கருப்பு பூஜை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பூஜை பண்ணினதுக்கு அப்புறமா அந்த பூஜையை பற்றி இந்த ரஞ்சனி அப்படின்ற பொண்ணுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும் போல. அங்கே அவங்களோட வீட்டில் எல்லாருமே தூங்கினதுக்கு
அப்புறமா தான் இந்த பூஜை பண்ணியிருக்காங்க. அப்போ இங்க ரஞ்சனி அப்படின்றவங்க மட்டும்தான் அதை பார்த்துட்டு அடுத்த நாள் காலையில இவங்களோட தாத்தாவுக்கிட்டையும் இவங்களோட மாமா கிட்டையும் கேட்டிருக்காங்க, என்னத்துக்கு அந்த பூஜை பண்ணனீங்க, என்ன ஆச்சு, யாருக்காக அந்த பூஜை பண்ணனீங்க அப்படின்றதெல்லாம் கேட்கும் போதுதான் அவங்களோட தாத்தா என்ன சொல்றாங்கன்னா, இது உனக்கு தேவையில்லாத விஷயம், நீ அமைதியா போயிரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு மீண்டும் மீண்டும் கேட்டுட்டே இருக்கதான் அந்த பொண்ணு ரொம்ப பயங்கரமா திட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அவங்க தான் கொலையும் பண்ணியிருக்காங்க. முன்னாடி நாள் பெல்லு அடிச்சிருக்கு, இந்த பொண்ணை ஏதோ சம்திங் கொலை பண்றதுக்காக எதுக்கோ அவங்களாம் துரத்திருப்பாங்க போல, அதனாலதான் பெல்லு அடிச்சிருக்காங்க, எல்லாரும் எந்திரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் பார்த்தா அவங்களோட தாத்தாவும் மாமாவும் சேர்ந்தே அந்த பொண்ணை கொலை பண்ணியிருக்காங்க. அதனாலதான் அவங்களோட தாத்தா வந்துட்டு அவன் என்னை விடமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அவரும் இறந்து போயிருக்காருங்க. இந்த விஷயமெல்லாம் ரிஷி அப்படின்றவருக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்தது மீதி உள்ள ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட மாமா மட்டும்தான். கண்டிப்பா இன்னொரு பெல்லு அடிச்சா மாமாவும் இறந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் அங்க சென்னையிலே தாங்க இருந்திருக்காரு. இருந்தாலும் அவங்களோட மாமா வந்து அந்த பொண்ணு இறந்ததுக்கு அப்புறம் எந்த ஒரு கான்டாக்டுமே இல்லாம எங்க இருக்கிறாரு என்னன்றதே தெரியாம தான் இருந்திருக்காங்க. ஆனா யதார்த்தமா அவரும் அங்க வீட்டுக்கு வந்திருக்காருங்க, அவங்களோட பாட்டியோட வீட்டுக்கு வந்தவர். அன்னைக்கு நைட் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் படுத்தும் தூங்கி இருந்திருக்காருங்க. தூங்குனவரு அன்னைக்கு நல்லா தூங்கிட்டே இருந்திருக்காரு. அன்னைக்கும் அந்த வீட்டுல இந்த மணி சத்தம் கேட்டிருக்கு, பெல் அடிக்கிற அந்த சத்தம் கேட்டு அடுத்த நாள் காலையில பார்த்தா அவங்களோட மாமா அவர் வந்து அவங்களோட ஃபேன்லயே தூக்கு போட்டு இறந்து போயிட்டாங்களாம். இந்த விஷயம் எல்லாம் ரிஷிக்கு கேள்விப்பட்டு அவங்களும் டெத்துக்கு போகணும் இல்லையா, அங்கெல்லாம் போயிட்டு எல்லா விஷயமும் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அன்னைக்கு போகும்போதே ரிஷி என்ன பண்றாருன்னா அங்க இருந்து எடுத்துட்டு வந்து அந்த பொருட்கள் அந்த மரப்பெட்டி எல்லாத்தையுமே கொண்டு போய் அதே வீட்லயே வச்சுட்டு வந்துட்டாங்களாங்க. அதுக்கப்புறம் பாட்டி மட்டும் தானே அங்க இருக்காங்க, அதனால பாட்டி அங்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரிஷி அப்படின்றவங்க அவங்களோட பாட்டியை வீட்டுக்கும் இங்க சென்னைக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்களாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டை இன்னுமே பூட்டி தான் வச்சிருக்காங்களாம். இன்னும் அந்த வீட்டுல நிறைய டைம் தானாவே பெல் அடிக்கிற அந்த சத்தம் கேட்டுட்டே தான் இருக்காம். அக்கம் பக்கம் உள்ளவங்க எல்லாம் சொல்லிட்டு தான் இருந்திருக்காங்க. இந்த விஷயம் எல்லாமே எங்களோட லைஃப்ல நடந்த அமானுஷம் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த நிகழ்வு ரிஷி அப்படின்றவங்க தான் அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த நிகழ்வு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.